வணக்கம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். அதுபோல முருகன் கோயில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. தமிழ் கடவுளான முருகன் அசுரர்களை அழிக்க அன்னையிடம் வீரவேலை வாங்கி கையில் ஏந்திய நாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானின் திருவிழாக்களில் மிக முக்கியமானது தைப்பூசம். 27 நட்சத்திர மண்டலங்களில் 8வது நட்சத்திரம் பூசம். தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தைப்பூசமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் தைப்பூசம் வரும் தினம் பௌர்ணமியாகவே இருக்கும். முருகப்பெருமானுடைய இந்த விசேஷ தினமான தைப்பூசத்தின் வரலாறு என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். கந்தன், குமரன், வேலன், சரவணன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் முருகனுக்கு உகந்த தைப்பூச திருநாள் இந்த ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனால் கந்தன் வீட்டிற்கும் ஆலயங்கள் அனைத்தும் விழா கோலம் பூண்டுள்ளது. முருகனுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது. இந்த காவடி எடுக்கும் முறை பழனி மலையில்தான் தோன்றியதாம். அப்படிப்பட்ட பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம். தைப்பூசத்திற்கும் பழனி மலை தலத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நாளில் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடினார். அதனை பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் அரங்கேற்றினார். இந்த நடனத்தை ரசித்து பார்த்த பார்வதி அம்மைக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது. அதே நேரம் சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர். ஆகையால் முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையை நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதை போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என பெயர் பெற்றது. அதனால் இந்நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய தினமாக மாறியது. ஆனால் இந்நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம்தான் பழனி. பழனிமலை அடிவாரத்தில் பெரிய நாயகி அம்பாள் கைலாசநாதருடன் தனி கோயிலில் வீற்றிருக்கிறாள். இங்கு சிவன் மற்றும் அம்பாள் சன்னதிக்கு நடுவே முருகன் சன்னதி உள்ளது. ஆலயத்தின் பிரதான தெய்வங்களாக பெரிய நாயகி அம்மனும் சிவபெருமானும் இருந்தாலும் பிரதான வாசலும் கொடிமரமும் முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது. இதனால் கோயிலுக்குள் வரும் பக்தர்கள் முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும். காலப்போக்கில் இத்தலத்தின் முக்கிய தெய்வமாக முருகப்பெருமானே மாறினார். தைப்பூச விழாவிற்கான கொடியும் முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்பட்டதாம். இப்படி சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானை விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள். மேலும் தைப்பூச விழா பெரிய நாயகி அம்மன் கோயிலிலேயே நடத்தப்பட்டு விழாவின் 7ஆம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இக்கோயிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வருகிறது. முருகனுக்குரிய தைப்பூசத்தின் வரலாறு படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அசுரர்களை அழிக்க முடியாமல் தேவர்கள் திணறினராம். எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர். தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டினராம். இதையடுத்து கருணை கடலான எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று உருவாக்கிய அவதாரமே கந்தன். சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியான 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாயின. கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் 6 முகங்களுடன் அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகன் ஆவார். சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான். அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றி நிம்மதி அடைய செய்தார். அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீரலை வாயில் வதம் செய்து தேவர்களை நிம்மதியடைய செய்தவர் முருக கடவுள். எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம்.
ஆண்டுதோறும் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத தொடக்கத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள். சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளிலும் முருகன் அடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். அதுபோல முருகன் கோயில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இருந்தாலும் பழனியில் கூடுதல் சிறப்பாக தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விரதம் இருந்து ஆயிரக்கணக்கான முருக அடியார்கள் பாத யாத்திரை வருகிறார்கள். தைப்பூசத்தன்று முருகனுக்கும் காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் தைப்பூச தினத்தன்று காவடி நேர்ச்சையை செலுத்துகிறார்கள். பழனியில் பிப்ரவரி 5ஆம் தேதியான நாளை பெரியநாயகி அம்மன் கோயிலில் இரவு 7:30 மணியளவில் கொடியேற்றம் நடக்க உள்ளது. தைப்பூச திருவிழாவான 6ஆம் நாளான வரும் 10ஆம் தேதி திருக்கல்யாணம் நடக்க உள்ளது. அன்றைய இரவில் வெள்ளி ரதத்தில் முருகன் வீதி உலா வர உள்ளார். தைப்பூசம் கொண்டாடப்படும் பிப்ரவரி 11ஆம் தேதி முருகன் தங்கத்தேரில் பவனி வர உள்ளார். பழனி மட்டுமின்றி புகழ்பெற்ற முருகன் கோயில்களில் தைப்பூச நாளில் முருகப்பெருமானின் தேரோட்டம் நடைபெறும். தைப்பூச நாளில் பக்தர்கள் முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த மலர் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி, தீர்த்த காவடி, வெள்ள காவடி என பல காவடிகளை எடுத்தும் அங்க பிரதர்சனம் செய்தும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவார்கள். பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவியும் பழனி மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயில்கள்ல இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கூடுதல் முன்னேற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளது. பழனியில் மட்டும் 2 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முருகன் கோயில்களுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் குவிவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.